இந்த சம்மர் ஹாலிடேஸ் 13 டேஸில் நம்மளால ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக கற்றுக்க முடியும். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஹாய் எவ்ரிவான், இந்த சம்மரில் எல்லாருமே ட்ரிப்ஸ் போகிறது அண்ட் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்களா? உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கலாமா? அதுவும் 30 நாளில் ஒரு புது லாங்குவேஜ் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய அதிசயமா, ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ப முடியும். எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற யோசனை உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக உங்களால் 13 டேஸில் ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்க முடியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் இந்த சம்மரில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும், 30 நாளில் எப்படி அது பாசிபிள், மைண்ட் செட்டோடும் ஸ்ட்ராட்டஜியும் எப்படி இருக்கணும், டெய்லி ரொட்டீனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலயமா நீங்கள் ஒரு லாங்குவேஜ் நியூவாக கற்றுக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லாங்குவேஜை கண்டிப்பாக கற்றுக்க முடியும் ஒரு 13 டேஸ்லேயே. வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. நம்பர் 1, ஏன் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்? இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது உங்களோட பிரெயினுக்கே ஒரு யோகா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. நேரடியான பயன்கள் என்ன அப்படின்னா, பெனிஃபிட்ஸை சொல்கிறேன். உங்களோட மெமரி பவரை ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு லாங்குவேஜ் மேலே தனி கமெண்டே வந்துடும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அட்வான்டேஜ் இருக்கும். ஃபாரின் ஸ்காலர்ஷிப்புக்கும் போனஸ் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் சப்டைட்டில்ஸ் இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்லேஷன், சப்டைட்டிலிங் மாதிரி ஜாப்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. முக்கியம் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால கான்ஃபிடென்ஸை லெவலப் பண்ண முடியும். உங்களால் உங்களோட கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க. நம்பர் 2, லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ரைட் மைண்ட் செட். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஃப்ளூயன்சி வரணும்னா 6 மந்த்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப தேவைங்க. ஆனால் 30 நாளில் நம்ம பேசிக்ஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன்ஸ் லெவல்ஸை கற்றுக்க முடியுமா? அவ்வளோதான் நம்மளோட டார்கெட். மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டெய்லி 1 hour வேணும் ஒவ்வொரு நாளுமே. நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாளையிலேருந்தே பண்ணாமல் ஒரு நாள் விட்டு விட்டு பண்ணுறதோ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாதுங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பயப்படாதீங்க. கிராமர் மேலே அதிக கவனம் இல்லாமல் ஆரம்பிக்கணும். ஸ்பீக் ஃப்ரம் ஒன், அப்படி தான் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுங்க. ஒவ்வொரு நாளுமே தப்பாக நீங்கள் பேசினாலும் பரவாயில்ல, தப்பாக கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்பீக் பண்ணுங்கள். தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசி பழகுங்க. பேச பேச தான் உங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். லாங்குவேஜும் உங்களால் நல்லபடியாக பேச முடியும். எந்த ஒரு குழந்தையாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க அடுத்து எடுத்து வைக்கும்போது தப்பு செய்ய தான் செய்வாங்க. தப்பு கண்டிப்பாக செய்வாங்க, தவறி விழதான் செய்வாங்க. அந்த தவறி விழுதுலேருந்து தான் அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி தான் நீங்களுமே 30 நாளில் ப்ராப்பராக உங்களால் ஹோல் லாங்குவேஜையும் கற்றுக்க முடியாதுங்க. உங்களால் பேசிக்ஸை கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அந்த பேசிக்ஸை நீங்கள் ப்ராப்பராக டெய்லியுமே கன்சிஸ்டன்ஸாக 1 hour டைம் கொடுத்து கற்றுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசி பாருங்கள். நம்பர் 3, ஸ்டெப் பை ஸ்டெப் 13 டேஸ் பிளானை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வீக்கு வொக்காபுலரி அண்ட் பேசிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தினமும் 10 வேர்ட்ஸ் கற்றுக்குங்க. டோட்டலாக 70 வேர்ட்ஸ் ஆகும். இதுக்குன்னு தனிப்பட்ட ஆப்ஸும் இருக்குங்க நம்மளோட மொபைல் ஃபோனில். இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்கிட்டையும் மொபைல்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் வீட்டில் 1-2 மொபைல்ஸ் ஆச்சும் இருக்கும். அந்த மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் லாங்குவேஜஸை கற்றுக்க முடியும். இதுக்கான ஆப்ஸை பார்க்கலாமா? டியூலிங்கோ, மெமரைஸ், ட்ராப்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும். யூடியூப்பில் பிகினர்ஸுக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. அதுவும் ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து லாங்குவேஜஸ் பற்றியும் நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்கள். டே 15 minutes வொக்காபுலரி ப்ளஸ் 15 minutes லிசனிங் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் டிப்பை பற்றி பார்க்கலாமா? ஸ்டிக்கி நோட்ஸில் வொக்காப் எழுதிட்டு பெட்ரூமில் பேஸ்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக் 2ல் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கை பற்றி தான் பண்ண போகிறோம். பாட்காஸ்ட்டை கேளுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்லோ ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் பாட் 1.1 இது எல்லாம் பாருங்கள். மிரருக்கு முன்னாடி பேசுங்க 5 minutes per டேக்கு. இப்போ மிரருக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை மிரர்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் நீங்கள் பேசும்போது எவ்வளோ பயப்படுறீங்க, எவ்வளோ தயக்கப்படுறீங்க, உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குது, நீங்கள் பேசும்போது எந்த மாதிரி நீங்கள் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
10 மினிட்ஸ் செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா, ரெக்கார்டர் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும். அந்த ரெக்கார்டர் ஆப்குள்ளே போயிட்டு ரெக்கார்டர் ஆப்ஷன்ஸை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் முழுசாக நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை நீங்களே ஆன் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கே புரியும் டைரெக்டாகவே நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல எந்தெந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்னும் எதில் அதிகமாக கவனம் செலுத்தணும் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருங்க. இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. வாய்ஸ் ஷடவுன் டெக்னிக் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. எந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக அதில் பிகினர்ஸ்லேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. யூடியூப் வீடியோவை கேட்டு அது மாதிரியே காப்பி பண்ணி நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூல் என்னென்னா கூகுள் டிரான்ஸ்லேட். ஸ்பீக் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரொனன்சியேஷனை தெரிஞ்சுக்கலாங்க. வீக் நம்பர் 3 ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீக் 3ல ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில்ட்ரன்ஸ் புக்ஸ், காமிக் வாசிக்க ஆரம்பிங்க. ஹலோ டாக் ஆர் ரெடிட்டில் டெய்லியுமே ஷார்ட் மெசேஜ் போஸ்ட் பண்ணுங்கள். மை டே அப்படின்னு ஒரு பேராகிராஃப் எழுதுங்க டெய்லியுமே. சோஷியல் மீடியா பயோவை அந்த லாங்குவேஜ்லேயே நீங்கள் போட பழகிக்கோங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி லாங்குவேஜ்லேயே நீங்கள் சோஷியல் மீடியா பயோவை கூட போட ஆரம்பிங்க. சேலஞ்ச் என்னென்னா புதுசாக கற்றுன வேர்ட்ஸில் 3 மீம்ஸை க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதுவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ரொம்பவே உதவியாக இருக்கும். வீக் நம்பர் 4 இமர்ஷன் மோட். மொபைல் லாங்குவேஜ் செட்டிங் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மியூசிக் தட் லாங்குவேஜில் சாங் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த லாங்குவேஜை நீங்கள் 13 டேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த லாங்குவேஜஸ்லேயே நீங்கள் பாட்டு கேளுங்க. அந்த லாங்குவேஜையே ரிங் டவுன் வச்சுக்கோங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர் கிட்ட டெய்லி 5 மினிட்ஸ் டாக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லாங்குவேஜை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் பேசுங்க. ஃபுல் டே அந்த லாங்குவேஜில் மட்டுமே ட்ரை பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக உங்களோட லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பிகாஸ் குழந்தைங்க பிறக்கும் போது நம்ம பேசுகிறத கேட்குதான் அதுவும் நம்மள மாதிரியே பேச பழகுது. தெரியும் தானே உங்களுக்குமே. ஸோ நம்மளை 20 to 30% நம்ம கேட்குறது மூலமாகவும் அடிக்கடி கேட்குறது மூலமாக தான் அந்த லாங்குவேஜ் நமக்குள்ளேயும் வருதோ. கேட்க தான் நமக்குள்ளேயும் அந்த லாங்குவேஜஸ் வருது அண்ட் நம்மளும் பேச பழகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனல் டே என்னென்னா 2 மினிட்ஸ் செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ப்ராசஸை பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி பேசுகிறீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க, எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு. கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 4 டூல்ஸ் அண்ட் ஆப்ஸ். பெஸ்ட்டு ஃப்ரீ ஆப்ஸை பற்றி நான் சொல்கிறேன். டியோலிங்கோ பிகினர்ஸ்க்கானது, அங்கி ஃப்ளாஷ் கார்ட்ஸ், டேண்டம், ஹலோ டாக், கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ், யூடியூப் சேனல்ஸ், போலிக்ளோட் டுட்டோஸ், லிங்க் யூ ரீடிங் கண்டென்ட்டுக்கு பெஸ்ட்டானது. கூகுள் லின்ஸ், ரோட் சைட் போஸ்டர்ஸ், மெனுவர்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுங்க. நம்பர் 5 மோட்டிவேஷன் மெயின்டைன் பண்ணுறது எப்படி? 7 days ஒன்ஸ் ஒரு ரிவார்ட் சிஸ்டமை வச்சுக்கோங்க. ப்ராக்ரஸை சார்ட் போட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட வாய்ஸ் கிளிப், ரைட்டிங் சாம்பிள்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேலஞ்சை வச்சு லாங்குவேஜை கற்றுக்கோங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேச முடியும். நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற லாங்குவேஜை அவங்களும் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சேலஞ்சாக நீங்கள் பேசி பாருங்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் லாங்குவேஜ் டைரி வைக்கலாங்க, அதையும் வச்சு பாருங்கள். மார்னிங் ரொட்டீனில் 20 மினிட்ஸ் லாங்குவேஜ் லேர்னிங்கை எடுத்துக்கோங்க. டெய்லியுமே லாங்குவேஜ் லேர்னிங்காக 20 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்குங்க. அண்ட் உங்களோட டெய்லி லைஃப்பில் அந்த லாங்குவேஜை நீங்கள் சீக்கிரமாகவே கற்றுக்க முடியும். நம்பர் 6 ஃபைனல் டிப்ஸ் இதுதாங்க. கிராமருக்கு பின்னாடி போகாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல ஃபன் இல்லைன்னா கண்டிப்பாக கண்டினியூஷன் இல்லைங்க. உங்களால் கண்டினியூ பண்ணவே முடியாது, ரொம்பவே போரிங்காக இருக்கும். ஸ்பீக், லிசன், ரீட், ரைட் இந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணும் நேரம் அதிகமாக வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸை அடிக்கடி பண்ணுங்கள், அதுக்குள்ளே தான் க்ரோத் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு நீங்கள் பேச பழகுங்க, கேளுங்க, அதுக்கப்புறம் படிங்க, எழுதுங்க. இந்த ஆர்டரை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே கற்றுக்க முடியும். மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிறதுக்காக அதோடவே நிறுத்திடாதீங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்களாக கற்றுக்கணும்னு நினச்சி திருப்பியும் முன் வந்தாலும் உங்களால் கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் அதுக்கான டைமை கொடுத்து டெய்லியுமே அந்த ஒரு லாங்குவேஜை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் உங்களோட சம்மர் மிஷனுங்க. ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது ஸ்கில் மட்டும் இல்லை, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் இது வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லாங்குவேஜ் மாஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கற்றுக்கணும், நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற லாங்குவேஜ் என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்க என்னோட வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம்.